தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக நீதி அரசராக இந்தியா முழுக்க இருந்து வந்தவர்கள் 90% பேர் சென்னையில தொடங்கி மகாபலிபுரம் வரைக்கும் இருக்கிற எல்லா ரிசார்ட்டும் பெரும்பான்மை என்ன சொல்லுவாங்க, தோட்டம் துறவோடு இருக்கிற வீடுகள் பூரா வேறு மாநிலத்துக்கு சொந்தமாகுது. நம்ம தமிழர்கள் எங்கேயாவதையும் போதி அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பணிக்கு போன இடத்துல மற்ற மாநிலங்களை இவ்வளவு நிம்மதியோடு இவ்வளவு சந்தோஷமோடு குடும்பத்தோட கோடிக்கணக்கான சொத்துக்களை முதலீடு செய்து வாழ முடிகிறதா? இங்க எத்தனை வடநாட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது, ரிசார்ட்டுகள் இருக்கிறது, ஈசிஆர் கடற்கரை சாலைகளிலே முழுவதுமாக நிறைந்து கிடக்கிறது. இன்னைக்கு வடமாநிலத்தவர்கள் இன்னைக்கு டோல்கேட் அமைத்துக் கொண்டு இது சவுகார்பேட்டை, இது மார்வாடிகள் குஜராத்திகள் ஏரியா, இது ஜெயின்ஸ் ஏரியா, நீ உள்ளே வராதுன்னு பெயர் பலகை இருக்கிறது. அவருடைய அப்பார்ட்மெண்ட்லேயே நாய்கள் ஜாக்கிரதை என்று இருக்கிறது. தமிழர்களுக்கு வேணும்னா நீ வீட்டு வேலை செய்யவா, கழிவறை கழுவவா, அதிகபட்சம் வாட்ச்மேன் வேலைக்கு வா, அதிகபட்சம் லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேலைக்கு வா, ஆனா வீடு உனக்கு வாடகைக்கு தரமாட்டேன் என்று சொல்ற. நீ தமிழ்ல எந்த உயர்ந்த சாதியை கூட இருப்போம், நீ எவ்வளவு பெரிய மன்னர் பரம்பரை ராஜ பரம்பரையா கூட இருந்துப்போ, நீ ஆண்ட பரம்பரையா கூட இல்ல, தமிழுக்கு வீடு இல்லைன்னு சொல்லாம சொல்லுது.